பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து புடலங்காயில் வந்து 65 வந்து செஞ்சுட்டேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு லெமன் புளி சாதம் தயிர் சாதம் இதை கூட வந்து கொடுத்துடுவீங்க. புடலங்காய் கூட்டு செஞ்சு கொடுத்தா வந்து தேங்காய் போட்டால் அது வந்து வீணாக கூட போகிறது வாய்ப்பு இருக்குது வெயில் டைமாக இருந்ததுன்னா. இதே போல் வந்து கொஞ்சம் சிப்ஸ் மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், சாப்பாடு தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் செஞ்சு போல நீங்களும் வந்து புடலங்காயில் வந்து 65 வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பசங்க வந்து டேஸ்ட்டு பார்க்க போகிறாங்க. சரி சாப்பிடு சாப்பிடு. பப்ளு சாயாசம் வந்து 65 போட்டு இருக்கிறப்ப எடுத்துகிட்டு சாப்பிட்டாரு. சாயெல்லாம் பசங்க சாப்பிடாம ஒதுக்குறவங்களுக்கு இதே போல் வந்து செஞ்சு கொடுங்க. இஞ்சி பூண்டு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது கூட வந்து லெமனும் வந்து சேர்த்துருக்குறோம். அதெல்லாம் வந்து கலந்து சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பு தன்மையோட நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றது. என் பசங்க வந்து காய் சாப்பிட வந்தாங்க பயப்படுவாங்க. கொஞ்சம் இதே போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தனால சாப்பிட்றாங்க. நான் செஞ்சு போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா புடலங்காயில் வந்து ஃபிஷ்ரி ஃப்ரை செஞ்சுருக்காங்க. சாட்டர்டே பிடிக்கும் சொல்லுவாங்க. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரையும் போட்டுருக்குறீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் வச்சு 65 தான் வந்து போட போகிறேன். ஏன்னா பசங்க வந்து ஒரே மாதிரியே வந்து செஞ்சு கொடுத்தா வந்து சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதனால தான் சரி புடலங்காய் இருந்தது பொரியல் பண்ணான்னு பார்த்தேன். எப்படியா இருந்தாலும் பசங்க ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அதே ரெடி பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இப்போ கட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அப்படியே வீடியோவே எடுத்துடலாம் அப்படிங்கிறனால தான் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறேன். புடலங்காய் வந்து இந்த ஷேப்பில் வந்து நல்லா ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே போலவே வந்து கட் பண்ணிக்கலாம். நடுகுண்டு உள்ள இந்த வதையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எடுத்துட்டு ரவுண்டு ஷேப்பில் வந்து எடுத்துக்கலாம். மழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து மழையாக தான் இருக்குது. இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 நாளாக வந்து விடாத மழையாக இருக்குது. நைட் இந்த விதை எடுக்கிறோம் பார்த்திங்களா, இதையும் கூட வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து இந்த புடலங்காய் விதையை வச்சு அழகாக வதக்கிட்டு மிளகாய் மல்லித்தலை இதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து துவையல் கூட அரைச்சி சாப்பிட்லாம். சட்னி கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி 2 நாளாகிட்டு ரீசார்ஜ் கட் ஆகிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அம்மா அப்பாவுக்கு பேசணும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த மழை டயத்துக்கு இதெல்லாம் நீக்கிட்டு சூப்பராக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து மசாலா வந்து கலந்து 65 புடலங்காய் 65 ரெடி பண்ணிடலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து புடலங்காய் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இதையும் வந்து கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 2 ஸ்பூன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. ஏன்னா இதில் வந்து கலர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து நம்ம கலர் பொடியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கலந்துக்கலாம். நான் வந்து அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்க்கலை. நீங்கள் இருந்தால் வந்து சேர்த்துங்க. நான் வந்து சேர்க்கலை. சால்ட் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு. ஒரு பாதி லெமன் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன சைஸில் வந்து வெட்டியிருந்தீங்கன்னா மசாலாவெலாம் வந்து கலந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து கலக்க போகிறேன். பெரிய பெரிய பீஸாக தான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து உடையாது, இந்த ஷேப் வந்து உடையாது. மசாலாவெலாம் வந்து கலந்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டும். ஊறின பிறகு வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து சூடாகிட்டு இப்போ வந்து மசாலா வந்து கலந்து வச்சுருக்குறோம் புடலங்காவை. இப்போ 65 வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டுடுங்க. தனித்தனியாக போட்டால் தான் வந்து நல்லா காயெல்லாம் வெந்துடும். ஃபுட் கலர் வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கல. கொஞ்சம் வந்து சிம்லேயே வச்சுருங்க. இதே போலவே எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். பப்ளு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நானும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். உண்மையாகவே டேஸ்ட்டாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்குது.
பொரிச்சு வைக்கிறதுக்கு பப்பு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சூப்பர். எப்படியோ சாப்பிட்டு தீர்ந்து போனால் சரி.